இப்போ நம்ம ஷோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாகவே டீக் வுட்டை யூஸ் பண்ணி கிரானைட் ஸ்டோன்ஸோடு சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்க இந்த வீட்டோட இன்டீரியர் டேர்கேஸ்ட்டாக இருக்கட்டும், அது கூடவே இந்த வீட்டுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்க ஹை ரூஃப் ஃபால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த வீட்டோட எல்லா நூக் அண்ட் கார்னர்லையும் அமைச்சு கொடுத்துருக்க லைட் சிஸ்டமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்க பெட்ரூம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாகவே அமைஞ்சிருக்கு. ட்ரீம் வேர்ல்டு சேனல் வியூவர்ஸுக்கு அன்பு வணக்கம். நாம் எப்போவுமே ஒரு பிரம்மாண்டமான வீடு, அதுவும் வுட்டன் டிசைனில் பிளெண்ட் பண்ணி கட்டணும்னு விருப்பப்படுவோம். அப்படி அதிகமான டீக் வுட் யூசேஜ் அண்ட் லைட் யூசேஜோடு கட்டப்பட்டிருக்க ஒரு அழகான வீடை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ட்ரீம் வேர்ல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஷோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு டோட்டலாக 1900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அப் ஏரியாவில் கட்டப்பட்டிருக்க ஒரு 3 BHK ஹோம் தான். நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்பவே அழகாக பாக்ஸ் டைப்பில் கட்டினது மட்டும் இல்லாமல் டஃப் அண்ட் கிளாஸ் அண்டு டீக் வுட்டை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் சீலப்பாடி ஓம் சக்தி கோயிலுக்கு நியர்பையாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு நார்த் அண்டு வெஸ்ட்டு கார்னர் ஃப்ளாட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது வடக்கும் மேற்கும் பார்த்து வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் செப்டிக் டேங்க்கும், அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இபி ப்ரொவிஷன் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மினிக்கு ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 68 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்க முடியும். இந்த வீடு வடமேற்கு கார்னர் ஃப்ளாட்டாக கிடச்சதுனால டபுள் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா 23 அடி ரோடு ஃபேஸிங் நமக்கு தாராளமாக வந்து நமக்கு கிடைக்கிது. எஸ்எஸில் ஒரு அழகான டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் மெயின் கேட்டை வாக்கிங் அண்டு கார் பார்க்கிங்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளோடிங் டைப்பில் கேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டில் இருந்து உள்ளே வந்ததும் 16க்கு 14ங்கிற சைஸில் பார்க்கிங் ஏரியாவை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி அதுக்காக டைல்ஸ் கலரை காம்பினேஷனில் பார்க்கிங் டைல்ஸும் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே போர்வெல்லும் சம்பு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 580 அடியிலையும் சம்பு வந்து ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சீலிங்காக மல்டி கலர் எஃபெக்டில் ஸ்பாட் லைட்டுமே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட சைடு வாலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைல்ஸை வந்து லேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் கார் பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடு கார்னர்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்டர் டாய்லெட்டும் மேலே வந்து ஸ்டோரேஜ் ரூமும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டுக்கு வெளியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு இந்த மினிக்க ப்ரொவிஷனோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில் சிங்க்குமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்யூட் போர்டும் கார் பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடு கார்னர்லேயே நமக்கு வந்து கிடச்சிருது. அதுவும் 3 ஃபேஸ் சர்வீஸோட நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அப்படியே மெயின் டோரை பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செட் டோராக அழகான டிசைன் ஒர்க், ஆன்டிஸ்டேக் ஹேண்டில்ஸ் ஒர்க் டீக் வுட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வழியாக உள்ளே வந்ததும் நாம் பார்க்குறது 16க்கு 16ங்கிற சைஸில் லிவிங் ஹால் ஏரியா. ஃப்ளோரிங்காக ஒரு மார்பிள் ஃபினிஷில் 4x2ங்கிற ஓர்டிஃபை டைல்ஸை அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே லைட் கலர் டோனில் வால் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வீட்டோட கன்னி மூலையில் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் பூஜை ரூமுக்கான ஒரு ப்ரொவிஷனும், அதுக்கு ஆப்போசிட் வால்லையே நமக்கு வந்து டிவி யூனிட் ப்ரொவிஷனும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த லிவிங் ஹால் ஏரியாலே ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்இடி லைட் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான டிசைனிங் ஒர்க்கில் லைட்டிங் ஒர்க்கும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பூஜை ரூம் தான். பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரொவிஷனில் கொடுத்து கீழே வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மினிக்க செல்ஃப்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டோட மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டீக் வுட்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் தான் நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. வீட்டோட ஈஸ்ட் அண்டு நார்த்து கார்னரில் கரெக்டாக அக்னி மூலையில் வந்து 10க்கு 12 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா காம்பேக்டாக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்து கேபினெட் ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் மாடுலர் கிச்சன் போடுறதுக்கு தகுந்த மாதிரி கிச்சன் ஸ்லாப்புக்கு கீழேயே வந்து ப்ரொவிஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வாலில் லாஃப்ட் கொடுத்து கேபினெட் ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனதுமே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நல்லா காம்பேக்டாக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏசி ப்ரொவிஷனும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். என்ட்ரன்ஸில் வந்து பிவிசி டோர் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லா ஸ்பேசியஸான வெஸ்டர்ன் டாய்லெட். இந்த டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 8x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா காம்பேக்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ஷவரிங் யூனிட், வாஷ் பேஷன், ஹீட்ரு யூனிட்டுன்னு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலரில் ஒரு சூப்பரான டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ரூம்ஸோட நூக் அண்ட் கார்னருமே நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அவுட்டர் டேர் கேஸ்ட்டை யூஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய் ஒவ்வொரு ரூம்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அவுட்டர் டேர் கேஸ்ட்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எஸ்எஸ் பைப்பை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரௌன் கலர்லேயே கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஃபால் சீலிங் ஒர்க்கில் ப்ரௌன் கலர்லேயும் அதே போல் சைடு வால்லையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் கலரில் வால் பெயிண்டிங் ஒர்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஹைரூஃப் ஃபால் சீலிங் ஒர்க்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா வென்டிலேஷனுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸோட ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னான டிசைனிங் ஒர்க்கும் கொடுத்து அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு ரெடிமேட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனதுமே நாம் பார்க்குறது 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக காம்பேக்டாக ரெடி பண்ணி இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் தேவையான அளவுக்கு கேபினெட் ஃபெசிலிட்டியோட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசியஸான 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸும் வந்து 8x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நல்லா காம்பேக்டாக கிடச்சிருது. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரிங் யூனிட்டு, ஹீட்ரு யூனிட்டுன்னு வாஷ் பேஷன் முதற்கொண்டு எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி வந்து பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்னர்லேயுமே வந்து வென்டிலேஷனுக்கு வர்றதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சைடு வாலில் ஒரு டிசைனிங் ஒர்க்கோடு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பேக்டாக நல்லா ஸ்பேசியஸாக கிடச்சிருது. வென்டிலேஷனுக்கு தகுந்த மணிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து வால் பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூம்லேயுமே வந்து நமக்கு ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டோரேஜுக்கு தகுந்த மினிக்க தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த தேர்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதுவும் வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 6x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா காம்பேக்டாக வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா உட்டன் கலர்லேயே வந்து லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனி ஏரியாஸ். என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து ரெடிமேட் டோர் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனவுடனே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா. இதோட சைஸ் வந்து 16x12 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா காம்பேக்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. சைடில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ் பைப் கொடுத்து டஃபன் கிளாஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா உட்டன் கலர்லேயே வந்து ஃப்ளோரிங் டைல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ப்ரொவிஷனோட சைடில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக நம்ம டெரஸுக்கு போய் இந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு வாட்டர் டேங்க் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து தட்டோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஷோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு வந்து நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் நமக்கு பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டை வந்து காட்டுறோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.